ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமஹ. நம சிவாய. நாம் அகத்தில் ஈசனை காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் சித்தர் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்பின் கீழ் வரும் அகப்பை சித்தரின் பாடல்களை பார்ப்போமா? ஆறு கண்டாயோ அகப்பே அந்த வினை தீர, தேறி தெளிவதற்கே அகப்பே தீர்த்தமும் ஆடாயே. அதாவது வல்வினைகள், நம்முடைய விலைகள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. கூறுவார்கள், இந்த கர்ம வினைகளில்தான் நாம் எல்லோரும் வாழ்வதே. இந்த கர்ம வினைகளுக்குள்தான் நாம் வாழ்கிறோம். இதை தவிர யாருக்கும் வேறு வாழ்க்கை இல்லை. கர்ம வினைகள் இல்லாத ஒருவன் இங்கு பிறவி எடுக்கவே மாட்டான். அதனால் கர்ம வினைகளின் ஒரு கடலுக்குள் தான் நாம் நீந்திக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு ஓய்வே இல்லை. நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன கூறுகிறோமோ, என்ன செயல் செய்கிறோமோ, இது எல்லாம் உடனடியாக பதிந்துவிடும். கூறுவார்கள், அது முதலில் நாம் மனதில் பதிந்துவிடும். மனதில் இருந்து மூளையில் உள்ள எல்லா இடமும் பதிந்துவிடும். அதை பொறுத்துதான் நாம் சிந்திக்கவே செய்வோம். இந்த பாவ வினைகள் மனதில் பதிவதால் அது நம்முடைய பிரதிபலிக்கும், நம்மை சுற்றி பிரதிபலிக்கும். அதாவது ஆங்கிலத்தில் ஆரா என்று கூறுவார்களே, நம்மை சுற்றி அந்த வினைகள் தான் இருக்கும். அதன் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். அது மட்டுமல்ல, இது மனதில் பதிவது மட்டுமல்ல, நம்முடைய உடம்பு முழுவதும் நாம் சிந்திப்பது, நாம் பேசுவது, நாம் செயல் எல்லாமே பாவமோ புண்ணியமோ எதுவாக இருந்தாலும் அந்த வினைகள் இந்த செல்களில் பதிந்துவிடும். அது மட்டுமல்ல, இந்த மரபணு என்று கூறுவார்களே, DNA, அதிலும் பதிந்துவிடும். அவ்வாறுதான் நம் குடும்ப பாவ புண்ணியங்கள் எல்லாம் சொல்லுவோமே, குடும்ப வழி வந்தது என்று, அது எல்லாம் அப்படித்தான் வருகிறது. இது மட்டுமல்ல, ஆகாசத்தில் போய் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் என்று கூறுவார்கள். இன்றைய காலத்தில் அது ஒரு பெரும் இதாக தெரிகிறது, ரீடிங் த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் என்று. அவ்வாறு ஆகாசத்தில் போய் பதிந்துவிடும். அதாவது நம்முடைய செயல்கள் மற்றவர்களை எவ்வாறு பாதிக்கின்றன, அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதா, தொந்தரவாக இருக்கிறதா என்று எல்லாம் உடனே அவர்கள் நம்மை பற்றி சிந்திப்பதும் எல்லாமே எல்லாம் மேலே போய் பதிந்துவிடும். நமக்கு நினைவலைகளாக இது பதிந்துவிடும். இவ்வாறு பல இடங்களில் சென்று நாம் நினைப்பது, நாம் சொற்கள், நாம் செயல்கள் எல்லாம் அங்கங்கே உடனடியாக பதிந்துவிடும். இது வந்து கொண்டே இருக்கும். இதோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இதுவும் பதிந்துவிடும். இவ்வாறு பல இடங்களில் சென்று பதிந்துவிடும் என்று கூறுகிறது சாஸ்திரம். வெறும் ஒரு குளத்தில் போய் நீராடுவதனால், அதாவது தீர்த்தத்தில் நீராடுவதனால், இல்லை ஒரு கோவிலில் போய் சும்மாவே போய் வணங்குவதனால் மட்டும் தீருமா? அது ஒரு ஆரம்ப நிலை, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்முடைய மனதில் உள்ள இந்த பதிவுகள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் நாம் ஈசனை அகத்தில் காண வேண்டும். அதனால் மனமே இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ சிந்திப்பாயாக என்று கூறுகிறார் அகப்பை சித்தர். இது மிக முக்கியமான பாடல் என்று கூறுவார்கள். பாவம் செய்வது என்பது ஒரு மாயை போல். அது நம் ஈசனை மறைத்துவிடும், அந்த சிவனை மறைத்துவிடும். பாவம் என்கிறது ஒரு மாயை. நம்முடைய அந்த ஆத்மாவை, உண்மையான ஸ்வரூபத்தை நாம் எல்லோரும் இப்பொழுது நாம் வேறு யாரோ என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அது இருக்கட்டும். அந்த உண்மையான நம்முடைய நிலையை, நம் ஸ்வரூபத்தை இந்த மாயை என்னும் இந்த பாவ புண்ணியம் மறைத்து விடும். ஈசனை நம் மனதில் மீண்டும் மீண்டும் நினைப்பதால் இந்த மாயை விலகி நாம் யார் என்பதை உண்மையில் நாம் அறிவோம்.
சாத்திரம் சூத்திரமும் அகப்பே, சங்கற்பம் ஆனதெல்லாம் பார்த்திடல் ஆகாதே அகப்பே, பாழ்பலம் கண்டாயே. நாம் இந்த கருத்தை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்கிறோம்? பல சாஸ்திரங்கள் படிக்கிறோம். சூத்திரம் என்பது 2 3 வாக்குகள் தான் இருக்கும். ஒரு வேர்ட் என்று கூறுவார், அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் அதற்கு பல பொருள் இருக்கும். சிறிய வாக்குகளாகத்தான் இருக்கும், 1 2 வாக்குகள் தான் இருக்கும். ஆனால் அதில் அவ்வளவு பொருள் அடங்கி இருக்கும். இதுதான் சூத்திரம் என்று கூறுவது. சாஸ்திரம் என்று கூறுவது மிக தெளிவாக எழுதியிருப்பது. இதையெல்லாம் படித்தால் மட்டும் போதுமா? போதவே போதாது. அந்த நிலையை நாம் உணர வேண்டும். அதுதான் நான் போற வீடியோவிலே கூறினேன். இந்த சித்தர் பாடல்களானாலும் சரி, திருவாசகமானாலும் சரி, திருமுறைகள் எதுவானாலும் சரி, அது எல்லாம் அந்த அடியார்களின் அறிவு, சித்தரின் அறிவு. இதை நாம் கடன் வாங்கி கொண்டு நம்முள் நாம் ஈசனை உணர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த எல்லாம் படித்ததற்கும் அது ஒரு உபயோகமாக இருக்கும், உதவியாக இருக்கும். இல்லை என்றால் இது எல்லாமே பாழாகிவிடும் என்று கூறுகிறார். அதாவது வெறுமனே வாசித்து விட்டு விடக்கூடாது, அதை நாம் நம் நிலையாக மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார் சித்தர். எத்தனை காலமுந்தான் அகப்பே, யோகம் இருந்தால் என் முத்தனும் ஆவாயோ அகப்பே, மோட்சமும் உண்டாமோ. அதாவது எவ்வளவோ காலம் சில பேர் தவம் இருப்பார்கள். இங்கிருந்து ஹிமாலயத்திற்கு சென்று கூட தவம் இருப்பார்கள், குகைக்குள் தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மனம் இங்கே அவர்கள் வீட்டில் இருக்கும். ஏதோ ஒரு சிறு பிரச்சனை வந்து கோபித்து கொண்டு போய்விடுபவர்கள் நிறைய பேர் உண்டு. நான் ஈசனோடு சேரப்போகிறேன் என்று, இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று கோபித்து கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த மன தூய்மை இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் தான் பட்ட கஷ்டங்களையே அங்கு போய் கொண்டு நினைத்து கொண்டிருப்பார்கள். இதனால் என்ன பயன்? அதாவது இந்த உடம்பு மட்டும் எங்கேயோ ஒரு குகைக்குள் இருந்தால் அதனால் மோட்சமும் கிடைக்காது, எந்த பிரயோஜனமும் இருக்காது, அந்த ஈசனை அடையவும் முடியாது. இந்த மனம் ஈசனுடன் இருக்க வேண்டும். இந்த உடம்பு எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மனம் ஈசனுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அகப்பை சித்தர். அந்த ஆழ்ந்த நிலையில் நாம் நமக்குள்ளே அந்த ஈசனை உணரும் பொழுது அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு ரூபமும் கிடையாது, எந்த இடமும் கிடையாது, எந்த காலமும் கிடையாது. எல்லா காலத்திலும் அவன் இருக்கிறான், எந்த இடத்திலும் அவன் இருக்கிறான், எல்லா இடத்திலும் அவன் இருக்கிறான், எல்லா ரூபங்களுக்குள்ளும் அவன் இருக்கிறான் என்பதை நாம் உணரும் பொழுது அதுவே இரண்டற்ற நிலை. அதில் தான் நாம் மோட்சம் கிடைக்குமே தவிர, ஈசனை அடைய முடியுமே தவிர, எவ்வளவு காலம் யோகம் இருந்தாலும் இந்த நிலையை அடைய முடியாது. மன தூய்மை வேண்டும் அகப்பை மனமே என்று கூறுகிறார் சித்தர். நாம் கூட சமுதாயத்தில் சில பேரை பார்த்திருப்போம். சில பேர் யோக முறைகள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு மன தூய்மை இல்லாததனால் சமுதாயத்திலேயே பெரும் ஒரு கெட்ட பேருக்கெல்லாம் ஈடாவார்கள். அவர்கள் மனம் கட்டுப்படாததனால் பல துன்பங்களுக்கு அவர்கள் ஈடாவார்கள். இதையெல்லாம் வேண்டாம். யோகன் எவ்வளவு நாள் செய்தாலும் சரி, மனம் தூய்மை அடைந்தால்தான் இந்த நிலையை அடைய முடியும் என்று கூறுகிறார் சித்தர். சும்மா இருந்து விடாய் அகப்பே, சூத்திரம் சொன்னேனே, சும்மா இருந்தவிடம் அகப்பே, சுட்டது கண்டாயே. சும்மா இருந்து விடாதே மனமே. மனம் சும்மா இருக்குமா? இருக்காது. இருந்தால் ஏதோ நினைத்து பாருங்களேன், கொஞ்ச நேரம் நினைத்து பாருங்கள். மனம் சும்மாவே இருக்காது, ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கும். ஏதோ ஒரு வம்பு, ஏதோ ஒரு மனதை நாம் கஷ்டப்பட்ட நிலையை மீண்டும் மீண்டும் நினைத்து, அதாவது கூறுவார்கள், வேறு யாராவது நம்மை ஒரு முறை துன்புறுத்தி இருந்தால், மனது ஏதோ ஒரு பேசி இருந்தால் அது ஒரு தடவை தான். ஆனால் நாம் வீட்டில் வந்து அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து சிந்தித்து 100 தடவை அதை பதிவாக வாங்கிக் கொள்வோம். இதுதான் பாவ புண்ணியம். 100 முறை அதை சிந்திப்போம். இப்படி சொல்லிவிட்டார்களே, இப்படி கேட்டு விட்டார்களே, இப்படி நாம் நடந்து கொண்டோமே என்று சிந்தித்து சிந்தித்து இதை 100 முறை நாம் மேலும் மேலும் ஆழமாக படித்துக் கொள்வோம்.
இதனால் மனதை சும்மா விடவே கூடாது. எப்பொழுதுமே அந்த இறைவனை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது இடையிடையில் இது வரும், இந்த தேவையில்லாத சிந்தனைகள் வரும். அதையும் கட்டுப்படுத்தி மனதை சும்மா இருக்கவே விடக்கூடாது என்று கூறுகிறார் சித்தர். அதை சும்மா இருந்து விட்டால் அது அவ்வளவுதான், அது எங்கெங்கோ போய்விடும். பிறகு அதை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. அதனால் மனதை சும்மா நிறுத்தாதே மனமே, அதை இறைவனை பற்றி சிந்தித்துக் கொண்டே இரு என்று அறிவுரை கூறுகிறார் அகப்பேய் சித்தர். மனதுக்கு கூறுகிறார், அந்த ஈசனையே ஒருமுகப்பட்டு நினைக்க வேண்டும் என்று மனதிடம் கூறுகிறார் சித்தர். மீண்டும் அவரின் பல பாடல்களை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். நம சிவாய.